சமீப காலத்தில் அமெரிக்கா அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கும் 2 நாடுகள் இந்தியா மற்றும் சீனாவாகும். முன்பு, குறிப்பாக 10 - 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் முக்கிய கவலை ரஷ்யாவாகத்தான் இருந்தது. அதன் இராணுவ சக்தி மற்றும் அணு ஆயுதங்களின் காரணமாக ரஷ்யா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தது. அந்த காலத்தில் உலக ஆதிக்கம் என்பதற்கு முக்கிய அளவுகோல் மிலிட்டரி பவர். ஆனால் இப்போது உலகம் மாறிவிட்டது. அணு யுத்தம் நடந்தால் இரு தரப்பிற்கும் முழுமையான அழிவு என்பதால் பெரிய நாடுகள் நேரடி மோதலை தவிர்க்கின்றன. அதனால் போட்டி இராணுவத்திலிருந்து பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு மாறிவிட்டது. இந்த மாற்றத்தின் முதல் பெரிய சவால் சீனா ஆகும். இது உலக உற்பத்தியின் மையமாக மாறி அமெரிக்காவுக்கு நேரடி போட்டியாக இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவும் அதே சமயம் கவனிக்கப்பட ஆரம்பித்துவிட்டது. இந்தியாவின் முக்கிய பலம் அதன் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பெரிய மக்கள் தொகைதான். அதிலும் இளைஞர்கள் அதிகம் இருப்பது ஒரு லாங் டர்ம் அட்வான்டேஜ். இதுதான் இந்தியாவை ஒரு நீண்டகால போட்டியாளராக மாற்றுகிறது. மேலும் தொழில்நுட்ப துறையில் இந்தியா வேகமாக முன்னேறுகிறது. குறிப்பாக UPI மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இது இலவசமாகவும் உடனடியாகவும் பரிவர்த்தனைகளை செய்ய உதவுகிறது. இதனால் விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி கார்ட் பேஸ் சிஸ்டம் சவாலுக்கு உள்ளாகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் இந்தியாவை மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்தால் அது அமெரிக்காவின் ஃபினான்சியல் இன்ஃப்ளூயன்ஸை பாதிக்கக்கூடும். அதே போல ஷிஃப்ட் மாதிரி அமைப்புகளின் மீது இருந்த கட்டுப்பாடும் மெதுவாக குறையும். மேலும் பல நாடுகள் டாலருக்கு மாற்று வழிகளை தேட ஆரம்பித்துள்ளன. இதையே டீடாலரைசேஷன் என்று அழைக்கின்றன. இது நீண்ட காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்தை சவாலுக்கு உள்ளாக்கும். இதனால் அமெரிக்கா பயப்படுவது இராணுவ வலிமை அல்ல, இந்தியா மற்றும் சீனா இரண்டும் சேர்ந்து உருவாக்கும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப சக்தியை அதன் முக்கிய கவலையாகும்.